இந்த மாதம் ஆண்டு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சமாதானத்தோடு சுகமாய் இருப்பாய் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட வேதனைகளாயினும், நீங்கள் சந்தித்திருக்கிற பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாயினும், அருமையாக பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, விழுந்து போன எங்களை எழுப்பி நிறுத்துங்க, நிறுத்தக்கூடியது உங்கள் வார்த்தை தான் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. உண்மையாகவே சோர்ந்து போய் நம்ம எந்தெந்த இடத்துல விழுந்து போய் இருக்கிறோமோ, உங்கள் பலவீனம் உங்களை சோர பண்ணியிருக்கலாம், உங்கள் குடும்ப பாரங்கள் உங்களை சோர பண்ணியிருக்கலாம், உங்கள் பண தேவைகள் உங்களை சோர பண்ணியிருக்கலாம். எல்லாமே இருந்தோ மனதில் சமாதானம் இல்லாமல் ஒரு அங்கலாய்ப்பு நிலை உங்களை சோர பண்ணியிருக்கலாம். நமக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன பலவீனங்களும் நம்மை சோர பண்ணியிருக்கலாம். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மை சோர பண்ணியிருக்கலாம். நம்ம செய்கிற வேலையே நம்மை சோர பண்ணுகலாம். அருமையான தேவச்சனமே, இது எப்படி எந்த நிலையில் நீங்கள் பாதிப்புக்குள்ளாக இருந்தாலும், அருமையாய் 12 வருடமாய் உபத்திரவப்பட்டு கொண்டிருந்த இந்த மனுஷியோடைய நிலைமையை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், 12 வருடமாக உதிரப்போக்கு, உடம்புல இல்லை ரத்தம், பலன் எல்லாம் போயிடுச்சு. ரத்தம் தான் மனுஷனுக்கு பலன். ரத்தமெல்லாம் போயிடுச்சு, பலனெல்லாம் போயிடுச்சு. போகிற மருத்துவர்களாலும் அவள் வருத்தப்பட்டாள் என்று வேதம் சொல்லுது. மார்க் 5:28 பார்த்தீங்கன்னா, மருத்துவர்களாலேயே மிகவும் வேதனைப்படுத்தப்பட்டாள். அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் வேதனை, அவங்க போடுற பில்லு ஒரு பக்கம் வேதனை. அப்படியா இருந்தால் கூட கஷ்டப்பட்டு அந்த மாத்திரையை முழுங்கினா கூட அதனால் பல வேதனை. இன்றைக்கி மாத்திரை மருந்தை நம்பி போகிறோம், டாக்டர்ஸை நம்பி போகிறோம், சுகம் கொடுப்பாங்கன்னு. அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே நமக்கு என்ன ஆகிடுது, பிரச்சனையாக மாறிடுது. அது ஒரு புது பலவீனத்தை உண்டாக்கிறது, வியாதியை உண்டாக்கிறது. இப்படியான ஒரு நிலையில் அந்த அம்மா 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 15 வருஷங்கள் அவங்க உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த உபத்திரவத்தை தீர்த்து கொள்ள வழியே இல்லை. பணமெல்லாம் செலவழிஞ்சாயிடுச்சு, தன்னோட சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலையில் இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்ட பொழுது, நான் எப்படியாவது இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் நான் சுகமாவேன் என்று விசுவாசித்தது மாத்திரமல்ல, அது உடனே செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து போய் பெருங்கூட்டத்தின் மத்தியில் இயேசுவை தொட்டார்கள். அந்த பெருங்கூட்டத்தின் மத்தியில் இயேசு அவர்களை திரும்பி பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, 31ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது. திரளான ஜனங்கள், கொஞ்சம் பேரா இருந்தா இந்த திரளான வார்த்தை போடப்பட்டிருக்கு. திரளான ஜனங்கள் அப்படின்னா என்ன, கணக்கிலேயே இல்லாத ஒரு கூட்டம், பெருங்கூட்டம் இயேசுவை நெருக்கி கொண்டிருக்கிறது. சீஷர்கள் நெருங்கி அவர் பக்கத்தில் நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்த ரவுண்டில் அவருக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு மக்கள் இருந்திருப்பாங்க, அவரால் சுகம் பெற்றவர்கள். அவருடைய ஊழியத்தில் அநேகர் பணத்தை செலவழித்து கொண்டே வந்தாங்களா அவருக்கு பின்னாடி. அந்த மாதிரி கூட்டம்லாம் அவருக்கு பேக்கில் அவரோட பின்னாடி இருந்திருப்பாங்க. இன்னும் சுகம் தேவை, இவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கும்படியாக கூட்டின கூட்டம் ஒரு கூட்டம் அவருக்கு பின்னால் இருக்கும். பலவிதமான ஜனங்கள் அவரை கூடி இருந்த பொழுதும், திரளான கூட்டம் அவருக்கு பின்னால் இருந்த பொழுதும், இந்த அம்மாவுடைய விசுவாசம் அவரை திரும்பி பார்க்க வச்சுச்சுங்க. அல்லேலூயா. இந்த மாதம் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், ஆவியானவர் சொல்கிறாரு, எவ்வளோ பேர் இருந்தாலும், எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும், உங்கள் விசுவாசம் இயேசுவை உங்கள் பக்கம் திரும்ப பார்க்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லாருக்கும் சோத்தை கொடுக்கணும், எல்லாரையும் உயர்த்தணும், எல்லாரையும் மேன்மைப்படுத்தணுன்றது தான் அவருடைய விருப்பம். ஆனாலும் கூட இங்கே நீங்கள் இந்த சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது, யாரெல்லாம் அவரிடத்துல நெருங்கி வந்தார்களோ அவங்கள பார்த்தெல்லாம் கேட்டார், உனக்கு நான் செய்வேன், நீ விசுவாசிக்கிறியா, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்னு விசுவாசிக்கிறியா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டு தான், குஷ்டரோகி ஆனாலும் குருடன் ஆனாலும் உனக்கு நான் செய்வேன், என்னிடத்துல அதற்கு வல்லமை உண்டு என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி கேட்டு தான் யார் அவரை விசுவாசித்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், அவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார், அவர்களுக்கு அவள் கேட்டதை உண்டாக்கி தருகிறார் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க.
விசுவாசம் என்பது காணப்படாதவைகள் உறுதி என்பது நமக்கு தெரியும். எபிரேயர் 12:11 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்காம விசுவாசிக்கிறவங்க தான் பாக்கியவான்களாம். காணாமல் விசுவாசிக்கணும். கண்ணால பார்த்து 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 பழகி போன நமக்கு காணாததை விசுவாசிப்பது என்பது கடினமாய்த்தான் இருக்கும். அல்லேலூயா. வியாதி சுகமே இல்லை, எப்படி சுகமாகும்? டாக்டர்லாம் கையை விட்டுட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, அவ்வளோதான், நீங்கள் இப்படியே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு எதுதான் பெரிய வேத வார்த்தையாக இருக்கும்? ஐயோ டாக்டர் சொல்லிட்டார், ஐயோ டாக்டர் சொல்லிட்டார். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் அதற்கு மேல் ஒரு வார்த்தை உண்டு. ஆண்டவராகிய இயேசுவை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். உங்களுக்கு பிழைப்பும் ஜீவனும் உங்க விசுவாசத்துல தான் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, வேத வார்த்தை விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் இயேசுவை விசுவாசித்தா இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். யாரும் விசுவாசிக்காம இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, உன்னிலே நான் ஒரு குறைவை கண்டேன். அவர் மேல் நம்பிக்கையோடு தான் இங்கே வந்திருக்கிறோம். உங்க விசுவாசம், உங்க விசுவாசத்தின் அளவு எப்படியா இருக்கிறது என்பதை இன்றைக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. இந்த மாதம் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், ஆச்சரியங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். எதை வைத்து? அவரவருடைய விசுவாசம். எல்லாருக்கும் ஒரே அளவு இல்லை. நீங்கள் எவ்வளோ விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளோ அற்புதம். ஏங்க அவங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, எனக்கு ஏங்க நடக்க மாட்டேங்குது? அவங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அற்புதம் செய்து உங்களுக்குள்ளே அந்த விசுவாச அளவு எவ்வளவா இருக்கிறதோ அவ்வளவாய் அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம்? நானும் தானே ஜெபிக்கிறேன், நானும் தானே வசனத்தை வாசிக்கிறேன், நானும் தானே கடவுளுக்கு உண்மையாக காணிக்க கொடுக்குறேன், எல்லாம் ரைட். ஆனால் எவ்வளவா தேவன் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள்? தோமா பார்த்து சொன்னார், இவங்கெல்லாம் என்னை அவன் சொன்ன, நான் வந்து கையில் விழாவில் கையை போட்டு பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன். எல்லாரும் விசுவாசித்தாங்க தான், ஆனால் தோமாவோட விசுவாசம் கையை போட்டு பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன். ஆண்டவர் அதுக்கும் அனுமதி கொடுக்குறாரு. சரி, கை வச்சு தான் பாருப்பா. அந்த குரூப்பில் வந்த ஆளுங்களை நாமெல்லாம் தோமாவால் நடத்தப்பட்ட ஆட்கள். ஆனால் நமக்குள்ளே அப்படி தான் இருக்கும். திடீர்னு அவிசுவாசம் ஆவி வந்துடும். என்ன சொன்னாலும், எவ்வளோ வசனத்தை கேட்டாலும், எவ்வளோ நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும், பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்ளும் பொழுது, போராட்டங்கள் எதிர்கொள்ளும் பொழுது, தேவைகள் நம்ம எதிர்கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். அருமையான தேவஜனமே, இந்த விசுவாசத்தில் தோய்ந்து போன நிலைமை நம்ம எங்கே கொண்டு போய் விட்டுறோம் தெரியுமா? நீங்கள் வாசிங்க, வெளிப்படுத்துதல் 21:8 சொல்லுது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். எங்க பங்கடைவாங்க? எரிகிற கந்தகமும் அக்கினியுமான கடலிலே பங்கடைவாங்க. இது எப்போ நடக்க போகுது? கடைசி நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு 2ஆம் வருகையிலே பகிரங்கமாய் வானத்திலே தோன்றுவார். அவருக்குரியவர்களை அவர் திரும்பமா உயிரோடு எழுப்புவார். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி அவரை சந்திக்க மடுவானிலே போவோம். அப்பொழுது நியாய தீர்ப்பு உண்டாகும். நியாய தீர்ப்பிலே தேவனை விசுவாசித்தவங்க எல்லாம் எங்கே போயிடுவாங்க? பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அவிசுவாசியானவங்கெல்லாம் விசுவாசி தாங்க அவிசுவாசியாக மாறிடுறாங்க. இங்கே அந்நிய ஜனங்களை சொல்கிறது இல்லை, சபைக்குள்ளேயே விசுவாசி என்று பெயர் பெற்றவர்கள் தான் அவிசுவாசி என்கிற பெயரையும் பெற்றும்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா, அக்னி கடலை தள்ளப்படுற பட்டியலில் பார்த்தீங்கன்னா 2வது பிளேஸ் யார் கொடுக்கப்பட்டிருக்கு?
அறிவு இருப்பாங்களா? அவ்விசுவாசிகள், இயேசுவை விசுவாசம் இல்லாமல் இருந்தவர்கள், இயேசுவை நாமத்தின் மேலே விசுவாசம், அவருடைய வல்லமையின் மேலே விசுவாசம், அவருடைய கிரியைகளின் மேலே விசுவாசம் இல்லாதவர்கள் அவ்விசுவாசிகளாய் கருதப்படுகிறார்கள். அவங்க எங்கே போவாங்களா? இரண்டாம் மரணமாகி. அப்போ நியாய தீர்ப்பு இன்னைக்கே உங்களுக்கு குறிக்கப்பட்டாயிற்று. யார் கடைசி பரியந்தம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கீங்களோ, என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், இயேசுவை நான் விட மாட்டேன், இயேசுவுக்காக வாழ்வேன் என்கிற தீர்மானத்தோடு இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கே நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. நீங்கள் எங்கே போக மாட்டீங்க? அக்னி கடலுக்கு போக மாட்டீங்க. ஆனால் கொஞ்சம் உங்கள் விசுவாசத்தில் கொஞ்சமும் அசைவுறாதிருங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ அசைகிறவங்கெல்லாம் யாரு? அவ்விசுவாசிகள். பிரச்சனை தலைக்கு மேலே போகும்போது இருதயம் சோர்ந்து என்ன 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 செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிட்டீங்க, நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா அந்த நிலை தான் அவ்விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள். கடவுளை என் ஜெபத்தை கேட்கலையே, எனக்கு ஏன் மேலே மேலே போராட்டம் வருது, எனக்கு விடுதலை இல்லையே, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கனாவே அங்கே என்ன வந்துச்சு? உள்ளுக்குள்ளே அவிசுவாச ஆவி. அருமையான தேவ ஜனமே, நீங்கள் வாசிங்க யோவான் 8:24. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவே தேவன் என்று விசுவாசியாதவர்கள் என்ன பண்ணுவாங்களா? பாவத்திலே சாவார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், சபையில் அங்கத்தினராக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவை முழு மனதோடு விசுவாசிக்காமல் போவீர்களானால் நாம் யாரா மாறிடுறோம்? அவிசுவாசியாக மாறுறோம், பாவத்தில் தள்ளப்படுறோம். அல்லேலூயா. சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தேவை வரும் பொழுது, பண தேவை வரும் பொழுது நாம் உடனே என்ன யோசிக்கிறோம்? யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம்? வேதம் என்ன சொல்லுது? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அப்போ வசனத்தை விசுவாசிக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நாம் நம்முடைய தேவையில் என்ன செய்யணும்? இருக்கிறோமா? அநேக சூழ்நிலைகளில் இருக்கிறோமா? ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தா இந்த வேலையை செய்கிறேன், நீங்கள் கொடுத்தா இந்த கல்யாணத்தை நடத்துகிறேன், நீங்கள் கொடுத்தா என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், நீங்கள் கொடுத்தா இந்த காரியத்தை செய்கிறேன். கடைசி நிமிஷம் வரலாம் உறுதியாக நிற்க முடியுதா? உடனே நம்ம மைண்ட் எங்கே போயிடுது? இந்த மனுஷங்கிட்ட கேட்கலாமா, அந்த மனுஷன் கேட்கலாமா? போன வாரம் எனக்கு அப்படி ஒரு தேவை வந்துச்சு. ஆனாலும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணும்படி நானும் அப்படி சொன்னேன். உடனே பிள்ளைங்க சொன்னாங்க, வேண்டாம், கர்த்தர் கொடுத்தா செய்யலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? அமைதியாக இருக்கலாம். இதுதான் விசுவாசம். மானம் போனால் என்ன, எது போனால் என்ன அப்படின்னு நீங்கள் வைராக்கியமாக கர்த்தர் மேலே நிற்பீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மானம் போகிறதுக்கு ஆண்டவர் விடவே மாட்டார், உங்களை வெட்கப்பட ஆண்டவர் விடவே மாட்டார். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், ரோமர் 10:11 சொல்லுது, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டே போனதில்லையா? அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும், வெட்கப்பட்டே நீங்கள் போக மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த அந்நிய ஜனங்களுக்கு முன்னோ, எந்த விதமான உலக ஜனங்களுக்கு முன்னாலும் நம்ம முகத்தை வெக்கப்பட ஆண்டவர் விடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது எப்படிங்க கடைசி நிமிஷம் எல்லாம் காத்திருக்க முடியும்? கடைசி நொடி, உயிர் போகிற கடைசி நொடி வரையிலும் அவருக்காக காத்திருப்பவர்கள் தான் வெட்கமடையாதபடி காக்கப்படுவார்கள். அல்லேலூயா. வெட்கம் வந்துருமோன்னு பயந்து போய் நீங்கள் ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க பாருங்க. அதுதான் உங்கள் சுய வழி, உங்கள் சுய புத்தி, உங்கள் சுய எண்ணம். பரவாயில்ல, உனக்காக நான் இதை செஞ்சிடறேன், இந்த அவமானம் உனக்கு வேண்டாம். உனக்காக நிறைய நேரம் நாம் அவமானப்பட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல,
நம்ம பிள்ளைகளோ நம்ம சுற்றி இருக்கிறவங்கள அவமானப்படுறதுக்கு நாம் சம்மதிக்க மாட்டோம். அதுக்காகவே நிறைய பேரை உடன்பட்டுரும். அல்லேலூயா. அதுவும் உங்களை எங்கே கொண்டு போய் தள்ளிடும்? பாவத்தில் தான் தள்ளும், நரகத்தில் தான் தள்ளும். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் கடைசி வரல நிலை நிற்கிறவர்கள் ஜெயத்தை காண்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசித்தவளை பாக்கியவதின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வாசி யோவான் 3:15 தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. யார் அவரை உண்மையா விசுவாசிக்கிறீங்களோ, இயேசுவே மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறீங்களோ, அவரால் சகலமும் கூடும். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். என் வாழ்க்கைக்கு வேண்டியதை அவர் தருவார் என்று முழு மனதோடு அவரை மட்டுமே விசுவாசித்து காத்திருக்கிறவர்களுக்கு அவர் என்ன தருவாரா? ஒரு நாளை நீங்க கெட்டு போவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 3:18 வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளே தீர்க்கப்படுவதில்லை. அதுதான் நம்ம வாசித்தோம். ஆண்டவரை உண்மையா விசுவாசிக்கிறவன் பாவத்துக்கு உட்பட மாட்டான். ஆண்டவரை உண்மையா விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. அப்புறம் எப்படிங்க அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும்? கர்த்தர் அவனை நித்திய ஜீவனை கொடுத்து காப்பாற்றுவார். யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 3:36 வாசிங்க. யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மரித்த பிற்பாடு தான் நித்திய ஜீவ வாழ்க்கை இல்லை. உண்மையா குமாரனை விசுவாசிக்கிறவன் இந்த உலகத்துல வாழும் பொழுதே நீங்க எப்படியா இருப்பீங்களா? நித்திய ஜீவனை உடையவர்களா இருப்பீர்கள் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேரை கேட்டிங்கன்னா, நான் உயிரோட தாங்க இருக்கிறேன், ஆனால் ஏதோ செத்த பண மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன். எப்படி சொல்லுங்கள்? இந்த டைலாக் நிறைய நேரம் நீங்கள்லாம் சொல்லியிருப்பீங்க. உயிரோடு தான் இருக்கிறேன், ஆனால் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்? செத்த பணத்தை போல். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு உயிர் இருக்குது, ஆனால் ஆத்துமால என்ன இல்லை? ஜீவனே இல்லை. அப்போ அவங்க யார்? அவ்விசுவாசி. விசுவாசியால் அந்த வார்த்தை சொல்ல முடியாது. விசுவாசிக்கு என்ன தெரியும்? என் உடம்புலையே ஜீவன் இல்லாட்டாலும் என் உடம்பை உயிர்ப்பிக்க இயேசு இருக்கிறாருங்க. என் சரீரத்தின் உள்ள அவயங்கள்லாம் செத்து போயிடுச்சு, அழுகி போயிடுச்சு, ஆனால் இயேசு எனக்குள்ள ஜீவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசியோட வாயில் இந்த வார்த்தை வரும், அவிசுவாசியோட வாயில் என்ன வார்த்தை வரும்? நடைபெணமாக திரியிறேன். இப்போ யார் நீங்கன்னு கண்டுபிடிங்க. விசுவாசியாக இருக்கிறீங்களா, அவிசுவாசியாக இருக்கிறீங்களா? உங்கள் சூழ்நிலைகள் தான் உங்களை சொல்லும் எந்த நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது. அல்லேலூயா. பணம் கையில் இருக்கும்போது விசுவாசியாக தான் இருப்போம், சுகமாக இருக்கும்போது விசுவாசியாக தான் இருப்போம், ஆதரவு நிறைய பேர் நம்ம கூட இருக்கும்போது விசுவாசியாக தான் இருப்போம், நல்ல செல்வ செழிப்பாக வாழும்போது விசுவாசியாக தான் இருப்போம். ஆனால் அதெல்லாம் நம்மக்கிட்ட விட்டு விலகும்போது, மனிதர்கள் நம்மை தனிமையாக்கும் போது, நம்முடைய சரீரம் நமக்குள்ளே கெட்டு போகும்போது, வியாதியும் உபத்திரவங்களும் வரும்பொழுது, பண தேவையில் குறைச்சல்களாக ஏழ்மை நிலைமைக்கு தள்ளப்படும் பொழுது, அப்போது உங்கள் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அல்லேலூயா. லாசரோட விசுவாசம், அவனோட நிலைமையை யோசித்து பார்த்தீங்கன்னா, அவன் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையை பொறுக்கி தின்ன ஆசை அது கூட கிடைக்கல. அப்போ ஆசையாக தான் இருந்தானா, அது கூட கிடைக்கல. அது மாத்திரம் இல்லை, அவன் சரீரத்தில் இருந்த பருக்களை நாய்கள் நக்கிட்டு. அப்போ எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை பார்த்துக்கோங்க.
சரீரத்திலே சுகம் இல்லை, ஆத்துமாலே சுகம் இல்லை. ஆனால் அவனுடைய ஆத்துமா களி கூறி கொண்டே இருந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒரு நல்ல விசுவாசியாய் ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்தபடியினாலே ஆபிரகாம் மடியில் போய் உட்கார்ந்துச்சாரு. அவருடைய தீர்ப்பு, நியாய தீர்ப்பில் அவருக்கு உண்டான பலன் என்ன என்பதை நீங்கள் கண்டு கொள்ள வேண்டும் தெய்வச்சனமே. இந்த உலக ஆஸ்தி ஒருவேளை நமக்கு இல்லாமல் போகலாம், இந்த உலகத்தின் சுகம் நமக்கு இல்லாமல் போகலாம், பலன் இல்லாமல் போகலாம். எது இல்லாமல் போனாலும் இயேசு என்னோட இருக்கிறாரு என்கிற விசுவாசத்தில் நாம் தோய்ந்து போகாமல் இருப்போமானால் நாம் ஜெயித்தவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அந்த எல்லான்ற வார்த்தையில் எதுவுமே ஆண்டவர் எக்ஸ்ட்ரா கம்மியாக வைக்கவே இல்லை. இது முடியாது என்பது அதில் இல்லவே இல்லை. எல்லாம் கூட சொல்லுங்க, விசுவாசிக்கிறவ என்னாலே எல்லாம் கூடும். நம்மளால முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. நான் சொல்றேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. உங்க வாய் வார்த்தைக்கு எவனை மதிப்பு கொடுக்க மாட்டான். நீங்க செய்யற செயலுக்கு யாரும் கனப்படுத்த மாட்டாங்க, உங்களை யாரும் மேன்மைப்படுத்த மாட்டாங்க. ஆனா யார் மேன்மைப்படுவா? நீங்க விசுவாசிக்கிற இயேசு உங்களுக்குள்ளே உறுதியா இருப்பாரானால் அவர் உங்களை கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்தி விடுவார், அவர் உங்களுக்கு எல்லா மேன்மையும் தந்து விடுவார். அல்லேலூயா. உங்க வார்த்தைக்கு ஊரே தலை குனிஞ்சு நிற்கோ. விசுவாசிக்க முடியுமா? விசுவாசிக்க முடியுமா? உங்க போற ஸ்தலத்துல, வேலை செய்யற இடத்துல அவரெல்லாம் மேலதிகாரிங்க, அவரெல்லாம் எப்படிங்க வார்த்தையை கேட்பாரு? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறான்ற விசுவாசத்தோடு நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு கனம் உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அருமையான தேவஜனமே, நம்முடைய விசுவாசமானது எதை எதை சார்ந்து நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறதை நாம் வாசிப்போம். யோவான் 1:12 வாசிக்க, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் லிமிட்டேஷனே கிடையாது. பரலோகம் நம்மளை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? அவரை விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேரோ, எத்தனை கோடி அவரை விசுவாசாலும் எல்லாரையும் கொண்டு போயிடுறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது அவர் நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கணும். இங்க வசனம் சொல்லுது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என்னவா மாறிடுறாங்களா? அவருடைய பிள்ளைகளா மாறுறாங்க. இப்ப நீங்க அவருடைய நாமத்தை எப்படி விசுவாசிக்கிறது? எல்லாருக்கும் இயேசுவை தெரியுங்க, இயேசு நாமத்தை தாங்க விசுவாசின்னு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் கூட ஒரு வியாதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு வியாதி வருது, டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்கிறீங்க? என்ன பண்ணுறோமோ அதை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் எவ்வளோலாம் உங்களுக்கு ஊழியம் செஞ்சேன், நான் எப்படியெல்லாம் காலையிலேருந்து கண்ணீர் வடித்து ஜெபிச்சிருக்கேன், நான் ஓடி ஓடி உங்கள் ஆலயத்தில் வந்து நின்று இருக்கேனே, உங்களுக்கு காணிக்கையெல்லாம் உண்மையாக தானே கொடுத்துருக்குறேன். நாங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு ஊரில் இருக்கிற எல்லா பாஸ்டரையும் கூப்பிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேனே. நம்ம ஜெபம் இப்படி தானே இருக்கும், இப்படி தானே ஜெபம் இருக்கும். நாம் எப்படி ஜெபம் பண்ணுறோம்? நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? அவர் நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஐயோ, இந்த பாஸ்டர் கூப்பிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும். அவர் முட்டிக்கால் போட்டாலாவே ஒரு கொஞ்சம் சுகம் கிடைக்கிற மாதிரி, அவர் போயிட்டவொடனே சுகமாக கூடவே போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தலை மேலே கை வைக்கும் போது ஏதோ நல்ல ஆன மாதிரி தான் இருக்குது, அவர் வெளியே போனோடனே கூடவே சுகமாக போயிடுச்சு. அல்லேலூயா. இது யார் மேலே வச்சிருக்கிற விசுவாசம்? யார் மேலே வச்சிருக்கிற விசுவாசம்? யார் உங்கள் தலை மேலே கை வைக்கிறாங்களோ அவங்க மேலே வச்சிருக்கிற விசுவாசம். அது அவ்வளோதான் செயல்படும். ஆனால் ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்தால் நீங்கள் என்ன திரும்ப பண்ணுவீங்க? அவன் என்ன எப்படி போனா என்ன, டாக்டரே என்ன செத்துருவேன்னு சொல்லிட்டானா பரவாயில்ல, இயேசுவை நாமத்தில் எனக்குள்ள ஜீவன் உண்டாவதாக சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு பலன் உண்டாவதாக. அல்லேலூயா. இதுவாக தான் விசுவாசிக்கிறோம் செய்கிற ஜெபம். அவருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற சொல்லுகிற ஜெபம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பயன்படுத்துறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. பிசாசு பண்ணுற தந்திரம் என்ன தெரியுமா? அதை நம்மளை மறக்க வச்சிருவோம்.
ஐயோ குய்யோ லபோ திபோன்னு அழுது புலம்பி எல்லாம் செய்ய தெரியும். ஆனால் இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டு அதிகாரத்தோட, நான் தேவனுடைய பிள்ளை, இந்த சரீரத்தை தேவன் உண்டாக்கி கொடுத்தார், அவர் உண்டாக்குன சரீரத்துக்குள்ள அவருடைய மகிமை தான் இருக்கணும். பிசாசே உன் பலவீனம் என்ன தொடவே முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா நீங்கள் தேவபுத்திரர். இல்லைன்னா யாருடைய புத்திரர்? இல்லைன்னா யாருடைய புத்திரர்? அவ்வளோதான், நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்லலப்பா. அப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். உங்கள் விசுவாசம் அதில் உறுதியாக இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை. ஒரு கார், டொயோட்டோ கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வேறு எந்த மெக்கானிக் கிட்டாலும் கொடுப்பீங்களா? ஆமாம், கார் வச்சுருவங்களெல்லாம் தெரியும் அந்த வேதனை. எந்த மெக்கானிக்கை தொட கூட விட மாட்டாங்க. சும்மாவாது பார்க்குறேன்னா கூட வேண்டாம் வேண்டாம், நான் டொயோட்டா காரனே கூப்பிட்றேன். ஏன்? அவனுக்கு தான் தெரியும் அந்த கம்பெனி காரில் என்னென்ன பிரச்சனை இருக்கும், அதை எப்படி சரி பண்ணணும், எல்லாம் எந்த மெட்டீரியல் அதுக்கு போடணும், அது எல்லாமே அவன்கிட்ட இருக்கும். வேறு மாத்திரனாலும் அவன் மெட்டீரியலே போடுவான், அங்கே பிரச்சனை இருக்காது. அப்போ நீங்கள்லாம் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கீங்க? அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற சரீரத்தோட பலவீனங்கள் எல்லா பார்ட்ஸையும் மாற்றணும், உருவாக்கணும், புதுசாக்கணும், பழசை மாற்றணும், எல்லாம் யார் தான் செய்ய முடியும்? அப்புறம் ஏன் நீங்கள் மாறி மாறி மெக்கானிக் கிட்ட தேடுறீங்க? உங்கள் மெக்கானிக் வேறு வேறு ஆளை போட்டுட்டு இருக்கிறது தான் உங்கள் பிரச்சனையே. நீங்கள் சரியான மெக்கானிக்கை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சரியாக இருப்பீங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம மெக்கானிக் யார் தான்? கர்த்தர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான், வல்லமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தினால நமக்கு ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. வேறொரு நாமத்தினால சுகம் இல்லை. அநேக பாஸ்டர்ஸ் இப்போ இன்றைக்கி புதிய புதிய உபதேசம்லாம் வந்திருக்கு. இவங்கக்கிட்ட இவ்வளோ காணிக்கை அனுப்பிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா சுகமாயிடுதான். இவருக்கு இவ்வளோ காணிக்கை அனுப்பிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிட்டா சுகமாயிடுது. அதை நம்பியும் மக்கள் ஓடிட்டுருக்கு. ஒரே ஒரு நாமந்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு நாமந்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவின் நாமம் ஒன்றே மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களோ இயேசுவுக்கு முன்னால முடங்கும். எந்த சத்ருவும் இயேசு நாமத்துக்கு முன்னால எழும்பவே முடியாது. எப்பேற்பட்ட பிசாசு ஆட்டம், பேய் ஆட்டம், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்கிறது தான் உங்களுக்கு அங்கே பிரச்சனை. நீங்கள் அங்கே பிசாசு ஆனோடனே நீங்கள் பாதி தூரம் ஓடிட்டு இருப்பீங்க. அதனால பிசாசு அங்கே ஓடாது. நீங்கள் அங்கே நின்று இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்க. ஒரு கதை உண்டு, கதையில் இது நடந்த சம்பவம். ஒரு சின்ன வாலிய பிள்ளை சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா, நீ இயேசுவின் நாமத்தை சொல்லு, உனக்கு பயம் வரும்போதெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லு, ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்துருவாரு, உனக்கு விடுதலை ஆகிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பிள்ளை ரோடு வழியாக போயிட்டு இருக்கும்போது அங்கே மோடி வித்தை காட்டுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்களா, கத்தியை வச்சு அறுத்து என்னென்னா அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு பயம் வந்துருச்சு. அந்த மோடி வித்தை செய்கிற ஒரு பிள்ளையை போட்டான், அதை அறுத்துட்டேன், அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி ஏதோ பண்ணிட்டான். அப்போ அந்த பிள்ளைக்கு அதை பார்த்த உடனே ஒரே பயம். கண்ணை மூடிட்டு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம் சொல்ல 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 அந்த மோடி வித்தை செய்கிற எந்த மாய மந்திரமும் அங்கே செல்லுபடியாகல. அவனுக்கு பயம் முடிச்சிச்சு. ஐயோ, இது என்ன, நம்ம பண்ண காரியம் ஒன்றுமே செயல்படாமல் இருக்கேன், இங்கே என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியலை. அப்போ சுற்றி பார்த்தானா, இந்த பையன் மட்டும் கண்ணை மூடிட்டு ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்கான். அவன் பக்கத்தில் வந்து சொன்னானா, என்ன தம்பி நீ பண்ணுற? இல்லை, எனக்கு நீங்கள் பண்ணுறது பயமாக இருக்குது, இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், நீ தயவு செய்து ஓடி போயிரு, இங்கே நிற்கவே நிற்காத ஓடி போயிரு அப்படி சொன்னான். அல்லேலூயா. சின்ன குழந்தை தாங்க, சின்ன பிள்ளை தாங்க. எங்கள் வாழ்க்கையில் கண்ட ஒரு சாட்சி. நாங்கள் செவப்பேட்டை பகுதியில் இசிஎஸ் ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்யும் போது அவங்க செவப்பேட்டிலே பயங்கர ஃபேமஸ் சாராயம் காசுற வேலை தான். அங்கே ஒரு தாய் மகனை மட்டும்தான் ஒரு வீட்டில் இருந்தாங்க. அந்த பிள்ளை அப்போது ஒரு 7 வயசு 8 வயசு பிள்ளை. அவன் சண்டே கிளாஸுக்கு தொடர்ந்து வருவான். அவங்க தாயார் அந்த ஏரியாலே ரொம்ப ஃபேமஸ். அவங்க அப்படியா இருக்கும்போது அன்றைக்கு அவங்க இதே போல் அந்த பிள்ளைக்கு இயேசுவின் நாமத்தை குறித்து சொல்லப்பட்டது. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல எந்த காரியமானாலும் உன் வாழ்க்கையில் மாறும், சுகம் உண்டாகும், பிசாசு ஓடும், இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த டீச்சர் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பிள்ளைய வீட்டுக்கு போயிட்டான். அன்றைக்கி ராத்திரி நடந்த சம்பவம் என்ன ஆயிடுச்சுன்னு அப்புறம் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு அவங்க அம்மா வந்தாங்க. திடீர்னு அவங்க சபை பக்கமே வராது, நல்லா குடிப்பாங்க, அவங்களும் சாராயம் விற்பாங்க.
அந்த அம்மா திடீர்னு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு முன்னாடி நின்று, பாஸ்டர் நான் சாட்சி சொல்லணும், சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, நேற்று ராத்திரி என்னை பிசாசு பிடிச்சிட்டு நடு ராத்திரி பயங்கரமாக அலக்கழிக்கப்பட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு பாஸ்டர் வந்து ராத்திரி 12 மணிக்கு பாஸ்டர் வந்து எனக்கு ஜோம் பண்ணாங்க, நான் சுகமாயிட்டேன், பிசாசு என்னை விட்டு போயிடுச்சு, இனி நான் அந்த தொழிலே செய்ய மாட்டேன், நான் விட்டுட்டேன் பாஸ்டர், நான் ஏசப்பாக்காக வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு கலக்கம் வந்துருச்சு. நம்மள அறியாமல் ஒரு பாஸ்டர் யாரோ நம்ம ஏரியாவுக்குள்ளே வராங்களே, என்ன பிரச்சனை தெரியலையே. அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை பாஸ்டர், ராத்திரி என் பிள்ளை எனக்காக அவன் கையில் வச்சுருந்த புதிய ஏற்பாடை கொண்டு வந்து என் தலைமையில் வச்சு நான் பிசாசு ஆடும்போது அவனுக்கு பயம் வந்துருச்சு. அந்த புதிய ஏற்பாடை கொண்டு வந்து அவன் தலைமையில் வச்சுட்டு இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் சொல்லிகிட்டே இருந்தான். நான் அப்படியே பொத்துன்னு விழுந்தது தான் எனக்கு தெரியும். நான் அற்புதமாக சுகமாக்கப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிப பிள்ளைங்க, யார் இயேசுவின் நாமத்தை சொன்னாலும் அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி எல்லாம் தலைகீழ நடக்குது. இயேசுவின் நாமத்தை தெரிஞ்சாலும் கூட நடு ரோட்டில் போய் ஆடி நிற்குது. உலக பாட்டை போட்டு சினிமா பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்கு. இயேசுவின் நாமம் எப்படி இருக்கும், எப்படி மகிமைப்படும் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கி வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம என்ன போட்டு காட்டுறோம்? சினிமா பாட்டை போட்டு பிள்ளைங்களை ஆட விட்டு வேடிக்கை பார்க்குற பெற்றோர் அன்றைக்கி இருக்கிறாங்க. எப்படி இயேசுவின் நாமம் மையப்பட நினைக்கிறீங்க? அருமையான தேவச்சனமே, இயேசுவின் நாமம் அவர் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் வாசிங்க, 106 சங்கீதம் 12 வசனம் இப்படியா சொல்லுது, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் அவர் வார்த்தையை விசுவாசித்து துதியை பாடினார்கள். அவர் வார்த்தையை விசுவாசிக்கணும், அவருடைய நாமத்தை நம்ம ஆரம்பத்தில் கூட அழகான பாட்டு பாடணும். நிறைய அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி பாட்டு பாடணும். ஒவ்வொரு நாமத்திலையும் ஒரு ஒரு வல்லமை உள்ள வார்த்தை இருக்குது. ஒவ்வொரு நாமத்துக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது. ஸோ அவருடைய நாமங்களை எகோவா ஈரே, எகோவா ஷாலோமே, எகோவா ஷம்மா, ஏகப்பட்ட நாமங்கள் இருக்குது. அந்த நாமத்தை நம்ம சொல்லுவதில் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவதானே நீங்கள் பார்க்கும்போது அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். வார்த்தை சொல்லுது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாயிருக்கும், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். பைபிளில் இருக்கிற எல்லா பிரிண்டட் வேர்ட்ஸும் நிறைய பேர் நினச்சிக்கிறோம் இதெல்லாம் பிரிண்ட் பண்ண வார்த்தைகள். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அருமையான தேவச்சனமே, இது அதிசயங்கள் காண பண்ணுவேன். அதுக்கு பக்கத்தில் நிறைய வசனம், டெய்லி வசனம் எல்லாம் படிக்கிறோம் தான். இதை வார்த்தையாக படிக்கிறவங்களுக்கு சாதாரண வார்த்தை தான். பிரிண்டட் வேர்ட்ஸாக படிக்கிறவங்களுக்கு இது பிரிண்டட் வேர்ட்ஸ் தான். அதனால ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. யார் ஒருவர் இது தேவனுடைய வாயினாலே புறப்பட்ட வார்த்தை என்பதை விசுவாசிக்கிறாங்களோ அந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அல்லேலூயா. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிற வார்த்தையை இருதயத்தில் வைத்து தேவனை விசுவாசத்தில் ஆண்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து நான் அதிசயங்களை காண்பேன் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த மாதம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அறிக்கையிட்டு எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது? மாதம் மாதம் வர வாக்குத்தத்தங்களை தினமும் நீங்கள் அறிக்கை எடுக்கிற பழக்கம் இருக்கா? 1 2 3 தான். மீதியெல்லாங்க மற்றவர்கள் எல்லாம் உங்கள் நிலை என்ன? இன்னைக்கு கொஞ்சம் மன திரும்பிடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டவர் பக்கம் வாங்க. உலகம் சீர்கேடாக போயிட்டுருக்கு. மனுஷகுமாரன் வருகிற நாட்களத்தில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்க வாசி பாருங்க, லூக்கா 18:8 வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். காண்பாரா? பாப்பாரா? அவர் வந்து அப்படியே பார்ப்பாராம், யார் என்ன விசுவாசிருக்காங்க, என் மேலே உண்மையான விசுவாசத்தோடு இருக்கிறவங்க யார், என் வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க யார், என் வல்லமையை விசுவாசிக்கிறவங்க யாருன்னு அப்படியே பார்ப்பாராம். அல்லேலூயா. பார்க்கும்போது உங்களை எல்லாம் அவர் கண்டுபிடிக்கணும். பார்க்கும்போது அவர் உங்களை எல்லாம் கண்டு கொள்ளணும். இங்கே இருக்கிற ஒருத்தரை மிஸ் ஆகக்கூடாது. சின்ன பிள்ளை மிஸ் ஆகக்கூடாது, வாலிய பிள்ளை மிஸ் ஆகக்கூடாது, வயோதிகர்கள் மிஸ் ஆகக்கூடாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயாமார் மிஸ் ஆகக்கூடாது, சகோதரிகள் மிஸ் ஆகக்கூடாது. உங்கள் எல்லார் பக்கம் அவருடைய கண்கள் திரும்பணும். அவர் கண்ணு உங்களை பார்க்கணும்.
அவர் உங்களை நோக்கி பார்க்கணும். எத்தனை கோடி இந்த உலகத்தில் இருந்தாலும் இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், என் வார்த்தை விசுவாசிக்கிறவங்க உங்களை நோக்கி அவர் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அருமை தேவச்சனமே, அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம். படகுல எல்லாம் சீஷர்களோட தான் போயிட்டு இருக்காங்க. சீஷர்லாம் போகிறாங்க, இயேசுவும் கூட போனார். கூடவே இருந்தார், கூடவே சாப்பிட்டாங்க, கூடவே தூங்கினாங்க, கூடவே இருக்கிறாங்க. எல்லா அற்புதங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் காற்றும் கடலும் பயங்கரமாக இறையும் போது அவங்க என்ன சொன்னாங்க? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம். சரி, ஏசப்பா எழுந்தார். எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அதட்டிட்டு அவங்கள பார்த்து என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே, உங்களுக்குள்ள ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? அப்போ அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். இவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் அமர்ந்து போகுதே. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் என்ன அமரும்? சகலமும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா, அல்லேலூயா. காற்றும் கடலும் அவர் உண்டாக்கின சகலமும் அவருடைய வார்த்தைக்கு அடங்கோ தேவ ஜனமே. அவர் சொன்னால் ஆகும். நல்ல சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. போன வாரத்தில் நடந்த சம்பவம், குற்றாலத்துக்கு ஒரு குடும்பம் போச்சான். கல்யாணம் ஆன புது ஜோடியை கூட்டிகிட்டு குடும்பமாக போயிருக்காங்க. எல்லாரும் கையை பிடிச்சி தண்ணியில், எத்தனை பேருக்கு இந்த செய்தி தெரியும் தெரில, எல்லாரும் கையை பிடிச்சிட்டு தண்ணியில் நின்றுருக்காங்க. நல்லா ஊற்றிட்டு இருந்த தண்ணி தான் மெதுவாக போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஃபோர்ஸாக ஒரு தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. கல்யாணம், மணப்பெண், மணமகள், சின்ன பிள்ளைங்க 7 பேர் மொத்தமாக ஒரே குடும்பத்தில் அடிச்சிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தை இல்லைன்னா நமக்கு ஜீவன் இல்லை. அவர் வார்த்தை இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் வார்த்தை இல்லைன்னா நமக்கு எந்த விதத்தில் நன்மை இல்லை. உலகத்தில் போகிறீங்க வரீங்க, வெளியே போகிறீங்க வரீங்க, அவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவனாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை உள்ளவர்களா நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் மேன்மை அடைவீங்க தேவ ஜனமே. அடுத்தபடியா நீங்கள் வாசிங்க மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். முதல் அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். 2வது அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். 3வதாக மத்தேயு 9:28 பக்கம் 14 புதிய ஏற்பாடு. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அவருடைய வல்லமையை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. காலங்காலமாக பிறந்த முதல் அவன் முடவனாக இருக்கிறான். ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறது தான் அவனோட வேலை. அந்த இடத்துல அங்கே பேதுரு யோவானும் போகிறாங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம். அவங்கக்கிட்ட அவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். ஏதோ ஒரு காசு வெள்ளி, ஏதோ ஒரு காசு தங்கம் போடுவாங்களோன்னு சொல்லி எதிர்பார்த்து அவங்க முகத்தை பார்க்கும்போது பேதுரு யோவானா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்ல, என்னிடத்தில் இருக்கிற இயேசுவை நான் உனக்கு கொடுக்கிறேன். நாங்க இயேசுவில் இருக்கிற வல்லமை புறப்பட்ட பொழுது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மீது அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது என்று பார்க்கிறோம். அவருடைய வல்லமை எவ்வளவு அற்புதம் செய்துங்க, எவ்வளோ அற்புதம் செய்து நீங்கள் விசுவாசிங்க. அவருக்குள்ளே இருந்த வல்லமை புறப்பட்டு போனதை அவர் அறிந்து திரும்பி பார்த்து கேட்குறாரு, என்கிட்டேருந்து வல்லமை புறப்பட்டு போச்சு. என் சரீரத்தை ட்ரெஸ்ஸை தொட்டது மேட்ரு இல்லை, என்கிட்டேருந்து வல்லமை புறப்பட்டு போச்சு. உங்கள் விசுவாசம் அவருடைய வல்லமை புறப்பட பண்ணும். அவருடைய சரீரத்தில் அவருக்குள்ள இருக்கிற வல்லமையை உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்க உங்க விசுவாசம் கிரியை செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் பிறவி முடனாய் இருந்தாலும் எழுந்தான், குதித்தான், நடந்தான், தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எத்தனை முடக்கு வாழ்த்தினாலும் உங்கள் வாழ்க்கை முடங்கி போயிருந்தாலும் பரவாயில்ல, எங்கெங்கே பிசாசுங்களை முடக்கி வச்சிருந்தாலும் சரியும், ஆண்டோடைய வல்லமை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா அந்த முடக்கு வாதத்தை எல்லாம் அழிக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது முடமாங்கி போய் இருந்தாலும் அதை அழித்து, உங்கள் உறவுகள் முடக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் அன்புகள் முடக்கப்பட்டிருக்கலாம், எல்லாவற்றையும் உடைச்சி கொண்டு வர தேவனால முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வல்லமையை விசுவாசிங்க. கர்த்தருடைய
வல்லமையை விசுவாசிங்க. அவரால கூடாது என்பது ஒன்றுமில்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுண்டோ? நீங்க சொல்லுங்க. அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுண்டோ? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லையா? அவரால் சகலமும் கூடும். அவரால் சகலமும் கூடும். நீங்களும் நானும் விசுவாசிச்சா அவருடைய வல்லமை கிரியை செய்யும். இப்போ உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். எதெல்லாம் ஆகாது என்பதற்குதோ அவருடைய வல்லமை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கட்டி எழுப்போம். இல்லாதவங்களை இருக்கிறவங்களா மாற்றோம். 5 அப்பத்தையும் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிச்ச தேவன். 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிச்ச அவருடைய வல்லமை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ரெடியா இருக்கு. கொஞ்சம் வருமானதா, இதை வச்சு நான் எப்படி வாழ்வேன், இதை வச்சு என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன், இதை வச்சு நான் எப்படி பண்ணுவேன்? முதல்ல கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு வா. முதல் அவருடைய பாதத்தில் வை. சம்பாதிச்சு அங்கேயே எல்லாத்தையும் பிச்சு கடங்கான்னு குத்துட்டு வந்துடாத. முதல்ல கடனே பட்டிருந்தாலும் பரவாயில்லைங்க, முதல்ல அவனுடைய சமூகத்தில் கொண்டு வாங்க. அதை தேவ சமூகத்தில் வச்சு ஜெபிங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை உண்மையாக கொடுங்க. கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவர்களா நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வசனத்தை நான் வாசிப்பேன், எனக்கு ஞாபகம் வரல. அவருடைய வல்லமை விசுவாசிக்கிறவங்க அவங்களுடைய தசமபாக காணிக்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்கள் காணிக்க எதிர்பார்க்குறவர் இல்லை. நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்குறவர் இல்லை. நீங்கள் கொடுக்காமலே உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஆனால் எதை தெரியுமா ஆண்டவர் பார்க்குறாரு? உண்மையாக இந்த பிள்ளைங்க ஏன் வல்லமையை நம்புகிறாங்களா, என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களா, நான் இவங்களுக்கு எல்லாம் செய்வேன்ற நம்பிக்கை இவங்களுக்குள்ளே இருக்குதா என்பதை எதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாரு? நீங்கள் கொடுக்குற காணிக்கையை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாரு. அல்லேலூயா. நம்ம எவ்வளோ அதில் உத்தமமாக கொடுக்குறோம், எவ்வளோ உண்மையாக கொடுக்குறோம். இந்த கஷ்டம் என்னோட தேவைகளின் மத்தியில், என் பிரச்சனைகள் மத்தியில் ஒரு அமௌண்ட்டை வெளியே எடுக்கணுன்றது பெரும் பாடு தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நானும் உங்களை போல தான் சாதாரண மனுஷியாக தான் நானும் இதை உணர்ந்திருக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் நம்மை கடினப்படுத்தி கொண்டு தேவனுடைய வல்லமை எனக்கு எல்லாவற்றையும் உருவாக்கி தரும், கர்த்தர் எனக்கு செய்வார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே உறுதிப்படும் போது அதை தைரியமாக தூக்கி போட முடியுங்க. அதை தைரியமாக கர்த்தருடைய பாதத்தில் வைக்க முடியும். விசுவாசம் இல்லாததுனால என்ன பண்ண முடியாது? எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்கு பிரச்சனையே தான் வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்போம். ஒரு நாள் மேலே எழும்பவே முடியாது. இன்னைக்கு உங்க பிரச்சனைகளை ஜெயிக்கணும், உங்க பாடுகளை உபத்திரவங்களை நீங்க ஜெயிக்கணும். நீங்க எல்லாவற்றிலும் மேலே எழும்பணும், மூழ்கி போகாதபடி நீங்க எழும்பணும். அப்படின்னா நீங்க தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஏசப்போட வல்லமை சாதாரணமானது இல்லை. அவர் சரீரத்தை அவருடைய சரீரத்தில் எல்லா ரத்தமும் போயிடுச்சு. கடைசியில் ஒரு துளி தண்ணி தான் இருந்துச்சான். அந்த சலதனி சொல்லுவாங்க. அந்த தண்ணி ஒரு மனுஷனுடைய கண்ணில் பட்டுச்சு, அவன் உளையா போன கண்ணு சுகமாயிடுச்சுங்க. அவ்வளோ வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். அவருடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற வல்லமை குறித்து நீங்களும் நானும் எடை போடுவது கூடாத காரியம். அல்லேலூயா. எடை போடாதீங்க ஏசப்பாவை. அவருடைய வல்லமைக்கு நிகரானது எதுவுமே இல்லை. என்ன வேணா செய்வார், எந்த மனுஷனை வேணா மாற்றுவார், எந்த சூழ்நிலையை மாற்றுவார், எந்த ஒரு அசைக்க முடியாத சூழ்நிலைகளையும் அசைச்சு போடுவார். உங்களுக்காக அவர் செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தேவ மகிமை நீங்க காண்பீங்க. அருமையான தேவச்சனமே, அடுத்தபடியா மார்க் 1:15 நீங்க வாசிங்க. நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. அல்லேலூயா. சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறோமா? சுவிசேஷம் என்ன சொல்லுதுங்க? இயேசு கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், பரத்துக்கு ஏறி போனார், திரும்பவும் நம்மை நியாயம் தீர்க்கும்படி வருவார் என்பதுதான் சுவிசேஷம். இதுக்கு மிஞ்சின சுவிசேஷம் எதுவுமே இல்லை. இதுதான் சுவிசேஷம். இப்போ இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பார்த்து தாங்க பேசினுக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மரித்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், திரும்பவும் வரப்போகிறார். யாருங்க சொன்னா? என் குழந்தை வயசுலேருந்து சொல்லினுக்கிறாங்க வரப்போறார். இன்னும் எங்கங்க வரப்போறார்? நடக்குமான்னு தெரில. எல்லாம் அவங்கவுங்க கத்தினுக்கிறாங்க வரப்போறார். இதெல்லாம் எப்போ நடக்க போகுது? பார்த்துக்கலாம் அப்படின்னா அவ்வளோதான் கதி. பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் போகாதீங்க. இன்றைக்கே ரட்சணிய நாள். நாளை என்பது உங்களுக்கு எனக்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கே ரட்சணிய நாள். இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து மரண பரியந்தம் உறுதியா இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு பூர்ணமா உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா.
இது கொஞ்ச நாள் விசுவாசம், கொஞ்ச நாள் தோஞ்சு போயிரு, கொஞ்ச நாள் விசுவாசம், கொஞ்ச நாள் தோஞ்சு போயிடுவேன்றது கிடையாது. அப்படி வாழ்கிற வாழ்க்கை சுவிசேஷத்து மேலே வைராக்கியம் இல்லை. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரல இயேசுவை பற்றி சொன்னால் அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. இயேசு இந்த காலத்தில் அடிக்காம விட்டாங்களா? இயேசுவையே அடித்தாங்க. ஆமாம் தானே? இன்றைக்கி இயேசுவை பற்றி சொன்னாலும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? மீட்டிங் நடத்தக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, ஆராதனை வைக்கக்கூடாது, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்றைக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இயேசு இருந்த காலத்திலே இருந்துச்சு. அல்லேலூயா. அதுக்காக பயந்து போயிடலாமா? அதுக்காக பயந்து ஐயோ எங்கள் வீட்டு இந்த வீட்டில் ஜெபம் பண்ணால் எங்கள் ஹவுஸ் ஒன்று உடனே எங்களை வீட்டை காலி பண்ணு போ. காலி பண்ணி எங்கள் ஆராதனை நல்லா பண்ணி தான் அந்த வீட்டுக்கு போ. உனக்கு ஆண்டவர் வீட்டை தரமாட்டாரா? தருவாரா? ஐயோ எங்க சத்தம் போட்டு ஆராதனை பண்ணக்கூடாது, உடனே எங்களை பக்கத்து வீட்டிலலாம் திட்டுவாங்க. ஏன் திட்டுறாங்க? நாம் கர்த்தருக்கு பயந்து உத்தமமாக வாழ்ந்த யாரெல்லாம் திட்டுவாங்களே? நல்ல மனுஷங்களை யாரெல்லாம் திட்டுவாங்களே? நாம் பண்ணுற அட்டூழியத்தெல்லாம் பண்ணிட்டு ஓன்னு கத்தி ஆரவாரம் பண்ணி தான் என்ன சொல்லுவாங்க? இது பண்ணுறதெல்லாம் பண்ணுது, நாயிட்டானா எடுத்துக்குது, கத்தி திட்ட தானே செய்வாங்க. அல்லேலூயா. நம்மளை புசிக்கு மூடிக்கிட்டு இருக்காது, நம்மளை சீர்பிழுக்கி நம்மளை கொண்டு வரும், நம்மளை சரிப்படுத்தும், நம்மளை சீர்படுத்தும், நம்மளை உருவாக்கும், நம்மளை தைரியப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.